ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நம்ம எப்படி ஒரு வீடியோவை ப்ராப்பராக அப்லோட் பண்ணுறது அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அந்த யூடியூப்புக்கு நீங்கள் தம்ப்நெயில் வைக்கிறதா இருக்கட்டும், டைட்டில், டெஸ்கிரிப்ஷன், டேக்ஸு, இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம யூடியூப் மணி மேக்கிங் சீரீஸில் இது 3வது வீடியோ. ஃபஸ்ட்டு வந்து ஒரு மெயில் க்ரியேட் பண்ணி எப்படி ஒரு யூடியூப் நம்ம க்ரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறமா நம்ம க்ரியேட் பண்ண யூடியூப்புக்கு நம்ம எப்படி பேசிக் செட்டிங்ஸ் கொடுக்குறது, இது எல்லாமே வந்து நான் பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவை எப்படி ப்ராப்பராக அப்லோட் பண்ணுறது அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் லாங் வீடியோவாக இருக்கட்டும், ஷார்ட்ஸாக இருக்கட்டும், இதுக்கு வந்து இதே மெத்தட் தான். நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ரெண்டுமே புரிஞ்சிடும். வீடியோ தொடர்ந்து முழுசாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வேறு ஏதாச்சும் யூடியூப் டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், அப்படிலாம் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி தரேன். இந்த வீடியோ தொடர்ந்து முழுசாக பாருங்கள். வீடியோ வந்து மொபைல் இருக்குன்றதுனால நான் வந்து ஃபஸ்ட்டு மொபைலில் வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு செட்டிங்ஸ்லேயும் எப்படி கொடுக்குன்னு சொல்லிட்டு நான் டேப்பில் காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் யூடியூப் போய்டுங்க. யூடியூப் போய்ட்டு இங்கே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறீங்களா, இல்லை லைவ் போட போகிறீங்களா, இல்லை எதாவது கம்யூனிட்டி போஸ்ட் போட போகிறீங்களா, இல்லை வீடியோ அப்லோட் பண்ணுறீங்களா சொல்லிட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இப்போ வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். நான் வந்து வீடியோ சூஸ் பண்ணிடுறேன். வீடியோ சூஸ் பண்ணிவிட்டு நம்ம சூஸ் பண்ண அதாச்சும் இப்போ நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதையே நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ண அப்புறம் உங்கள் யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து நான் உங்கள்கிட்ட முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, நான் வந்து அன்லிஸ்டடில் வைங்க, இல்லை ப்ரைவேட்டில் வைங்கன்னு. அது வந்து உங்களுக்கு இங்கேயுமே காட்டும். நான் ஏன் அதை வைக்க சொன்னேன்னா, நீங்கள் வந்து இங்கே சும்மா ஏதாவது டைட்டில் கொடுத்து அப்லோட் கொடுத்தீங்கன்னா வீடியோ வந்து டேரெக்டாக லைவ் ஆகிடும். அப்படி வந்து ஆகக்கூடாது. அதனால் நீங்கள் வந்து அங்கே கொடுக்க மறந்துட்டு இருந்தாலும் நீங்கள் வந்து எவ்ரி வீடியோ கொடுக்கும்போது இந்த இடத்த கிளிக் பண்ணிவிட்டு விசிபிலிட்டி வந்து ப்ரைவேட் ஆர் அன்லிஸ்டட் ரெண்டில் வச்சுக்கோங்க. நான் வந்து அன்லிஸ்டடில் வச்சுக்கிறேன். அன்லிஸ்டடில் வச்சுட்டு டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஹாய்ன்னு மட்டும் கொடுத்துறேன் நான் டைட்டில். அதை மட்டும் கொடுத்துட்டு நான் வந்து இங்கே வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். அப்லோட் பண்ணிவிட்டு வீடியோ வந்து அப்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அவ்வளோதான், இதுதான் வீடியோ அப்லோட் பண்ணுற ஒரு ப்ரொசீஜர். நான் வந்து ஃபஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணும்போதே உங்களுக்கு காட்டலாம்னு நினச்சேன், பட் வந்து அப்போ என்னால் வீடியோ எடுக்க முடியல. அதனால தான் நான் 3வது வீடியோ அப்லோட் பண்ணுறதை வந்து உங்களுக்கு ஷோ பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணி முடிச்ச அப்புறம் நான் உங்களுக்கு டேப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இதுக்கு டைட்டில் கொடுக்குறது, டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறது, டேக்ஸ் கொடுக்குறது, தம்ப்நெயில் எப்படி செட் பண்ணுறது, அது எல்லாமே வந்து நான் அடுத்தடுத்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் பாருங்கள். வீடியோ வந்து நம்ம மொபைல்லேருந்து அப்லோட் பண்ணியாச்சு, அதை வந்து அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் மொபைலில் இருந்து தம்ப்நெயில் செட் பண்ணுறதுக்கு, டேக்ஸு, டெஸ்கிரிப்ஷன், டைட்டில்லாம் வைக்கிறதுக்கு நீங்கள் அகைன் கூகுள் க்ரோம் தான் போகணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. கூகுள் ப்ளே ஸ்டோர் போயிடுங்க. எல்லா ஃபோன்லேயுமே கண்டிப்பாக ப்ளே ஸ்டோர் இருக்கும். ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பாரில் YT ஸ்டூடியோ அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ YT ஸ்டூடியோன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணோன்னா ஃபஸ்ட்டே வந்து ஒரு ஆப் வந்து இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா யூடியூபோட ஆப்பு. இதிலேருந்து தான் வந்து நம்ம தம்ப்நெயில் செட் பண்ணுறது, டைட்டில் செட் பண்ணுறது, டெஸ்கிரிப்ஷன்ஸ், அதுக்கப்புறமா டேக்ஸு, நம்மளோட ஏர்னிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதிலேருந்து பார்த்துக்க முடியும். ஒரு டைமும் வந்து நீங்கள் கூகுள் க்ரோம் போகணுன்னு அவசியம் இல்லை. இது மாதிரி பேசிக் செட்டிங்ஸ் வந்து நீங்கள் இதிலே வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஆப் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அப்டேட் கேட்டுச்சு, அதை நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். அப்டேட் ஆகி முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா நான் இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ண அப்புறம் உங்கள் யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நம்மளோட சேனல் வந்து இது மாதிரி காட்டும். இந்த இடத்துல கீழே வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் உங்களுக்கு லாங் வீடியோ தனியாகவும் ஷார்ட்ஸ் வீடியோ தனியாகவும் காட்டும். இதில் வந்து லாஸ்ட்டாக நம்ம ஹாய்னு ஒரு வீடியோ போட்டிருக்காங்களா, இதுதான் வந்து நம்ம லாஸ்ட்டாக மொபைல்லேருந்து அப்லோட் பண்ண வீடியோ. அந்த வீடியோ வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த வீடியோக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் செட் பண்ணுறது வந்து டைட்டிலேருந்து எல்லாமே பண்ண போகிறோம். இந்த வீடியோ கிளிக் பண்ண அப்புறம் மேலே பென்சில் ஐக்கான் இருக்கும் எடிட் பண்ணுறதுக்காக. இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ எடிட் பண்ணுற ஆப்ஷன் காட்டிடும். இங்கே ஷோ மோர் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து தம்ப்நெயில். தம்ப்நெயில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு கேட்பீங்க கண்டிப்பாக. ஃபஸ்ட் நான் ரெடி பண்ண தம்ப்நெயில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே வந்து கிரியேட் கஸ்டம் தம்ப்நெயில் கொடுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட தம்ப்நெயில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டு டன் கொடுத்துருங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு நான் ரெடி பண்ணி வச்சுக்க தம்ப்நெயில். இப்படி தம்ப்நெயில் வந்து நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு அவசியமே இல்லை. ஜஸ்ட் உங்களுடைய ஃபோட்டோவை ChatGPT ஆர் ஜெமினி கொடுத்தீங்கன்னா கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துருங்க. எனக்கு வந்து இது மாதிரி தம்ப்நெயில் மேக் பண்ணி கொடுன்னு சொன்னீங்கன்னா அந்த ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக தம்ப்நெயில் ரெடி பண்ணி கொடுத்துரும். நான் இந்த தம்ப்நெயிலை வந்து ஏஐ வச்சு தான் வந்து ரெடி பண்ணேன். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இப்போ தான் நம்ம டன் கொடுத்துடலாம். இந்த தம்ப்நெயில் வந்து எப்படி செட் பண்ண முடியும்னு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி பேசிக் செட்டிங்ஸில் நம்ம வந்து மொபைல் வெரிஃபிகேஷன் பண்ணியிருப்போம்ல. அந்த மொபைல் வெரிஃபிகேஷன் பண்ணி முடித்தா மட்டும்தான் இந்த தம்ப்நெயில் வைக்கிற ஆப்ஷனே வரும். நீங்கள் மொபைல் வெரிஃபிகேஷன் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா உங்களால் வந்து தம்ப்நெயில் செட் பண்ணவே முடியாது. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தம்ப்நெயில் செட் பண்ணியாச்சு. அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம டைட்டில் வைக்க போகிறோம். இந்த ஹேண்ட் டைட்டில் எடுத்துகிட்டு நான் ஆல்ரெடி டைட்டில் வந்து டைப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ இங்கே கொடுக்க போகிறேன். இதை தான் நான் ரெடி பண்ணி வச்சுருக்க டைட்டில். இந்த டைட்டில் வந்து நான் இங்கே கொடுத்துட்றேன். யூடியூப் பேசிக் செட்டிங்ஸ் 2026 கம்ப்ளீட் செட்டப் கைட் ஃபார் பிகினர்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இது மாதிரி வந்து நீங்கள் டைட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து நோ இட்ஸ் மேட் ஃபார் கிட்ஸ்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம செட் பண்ணிட்டோம். அதே தான் வந்து இதில் காட்டுது. நெக்ஸ்ட் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் செட் பண்ண போகிறோம்.
ஸோ இந்த டெஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த டெஸ்கிரிப்ஷனும் வந்து நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். அதனால் வந்து இந்த டெஸ்கிரிப்ஷனுமே வந்து நான் இந்த இடத்துல போட்டுட்டேன். ஸோ இந்த டெஸ்கிரிப்ஷன் கீழே ஹேஷ்டேக் போடுவீங்களா, அந்த ஹேஷ்டேக்கில் கண்டிப்பாக ஹேஷ்டேக்கில் உங்கள் ஒரு ஹேஷ்டேக்கில் நம்ம சேனல் நேம் கண்டிப்பாக நான் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டெக்கி கிச்சுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. இது மாதிரி உங்களுடைய சேனல் நேம் வந்து ஹேஷ்டேக்கில் எவ்ரி ஹேஷ்டேக் கொடுத்துட்டே இருங்க. ஸோ இதே ஹேஷ்டேக் வந்து நீங்கள் டைட்டிலையுமே கொடுங்க. நான் டைட்டில் கொடுக்க மறந்துட்டேன். ஸோ டைட்டிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா டெக்கி கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்றேன். ஸோ இது மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்கள் சேனல் நேம் வந்து சர்ச் பண்ணும்போது சீக்கிரமாக வந்து உங்கள் சேனல் விசிபிள் ஆகிறதுக்கு, ஆடியன்ஸ்க்கு வந்து ரீச் ஆகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. அதனால் எவ்ரி டைட்டில்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஹேஷ்டேக் நம்ம சேனல் நேமு அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் நேம் வந்து கொடுத்துருங்க. ஸோ அடுத்து வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல டேக்ஸை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஆட் டேக்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த ஆட் டேக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீடியோ எந்த இதை ரிலேட் பண்ணி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் டேக் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம யூடியூப் பேசிக் செட்டிங்கிறதுனால நான் யூடியூப்க்கான ஒரு சில டேக்ஸ்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். பார்த்தீங்கன்னா நான் டேக்ஸ் வந்து கொஞ்சம் கொடுத்துருக்கேன். யூடியூப் கைடு, யூடியூப் பேசிக் செட்டிங்ஸ், யூடியூப் டிப்ஸு, அதுக்கப்புறமா ஹவ் டு க்ரோ யூடியூப் ஃபாஸ்ட்டு, இது மாதிரி வந்து உங்கள் வீடியோக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில டேக்ஸ்லாம் வந்து இந்த இதில் கொடுத்துருங்க. ஸோ டேக்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துடுங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் ஏதாச்சும் கொலாபரேஷன் பண்ணுறதா இருந்தால் அந்த சேனல் கொலாபரேஷன் பண்ணிக்கலாம். அண்ட் கமெண்ட் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் இருக்கணுமா, ஆஃப் இருக்கணுமா, லைக் ஷோ பண்ணணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சில பேசிக்ஸ், அந்த வீடியோக்கு தேவையான பேசிக் ரேட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து இந்த ஒய்டி ஸ்டுடியோ ஆப்லேயே வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து தம்ப்லைன் செட் பண்ணியாச்சு, அதுக்கப்புறமா டைட்டில் கொடுத்தாச்சு, ஆடியன்ஸுமே வந்து செட் பண்ணியாச்சு, டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாச்சு, லொக்கேஷன் நீங்கள் ஆட் பண்ணுறதா ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதில் வந்து நீங்கள் பெய்ட் கொலாபரேஷன் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து பெய்ட் கொலாபரேஷன் வந்து ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து கீழே கமெண்ட்ஸ், லைக்கு, அதுக்கப்புறமா டேக்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. ஸோ இப்போது விசிபிலிட்டி இருக்குதுல்ல, ஸோ இதுக்கு வாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடுத்தவொடனே பப்ளிஷ் பண்ணிடாதீங்க, ஜஸ்ட்டு இந்த வீடியோ வந்து ஷெடியூல் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து நான் ஷெடியூல் தான் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து மே 2. ஸோ மே 2 வந்து பார்த்தீங்கன்னா டேட் கொடுத்துட்டு டைம் வந்து ஈவினிங் 3:59. ஸோ 3:59 PM. ஸோ இந்த டைமுக்கு வந்து வீடியோ லைவ் ஆகிற மாதிரி நான் வந்து செட் பண்ணிவிட்டு நான் வந்து பேக் வந்துட்டு சேவ் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து ஷெடியூல் பண்ணுறதுனால என்ன ஆப்ஷன்னா, நீங்கள் வந்து மறந்துட்டாலுமே நீங்கள் வந்து ப்ரைவேட்டில் போட்டு அப்புறமா லைவ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மறந்துட்டாலுமே வந்து உங்களுக்கு கஷ்டமாக போயிடும். பட் நீங்கள் ஷெடியூல் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் பண்ண டைமுக்கு வந்து நீங்கள் ஆஃப்லைனில் இருந்தாலுமே இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லைவ் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து இதை லைவ் பண்ண அவசியமே இல்லை. ஒரு டைம் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாமே லைவ் ஆகிடும். இப்போ வந்து விசிபிலிட்டி வந்து ஷெடியூல் ஆகிடுச்சு, ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை, குவாலிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செக் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இது மாதிரி எல்லா ப்ராசஸும் முடிஞ்ச அப்புறம் தான் நீங்கள் வந்து வீடியோ லைவ் பண்ணணும். அப்போ தான் வந்து வீடியோட குவாலிட்டியும் சரி, அதோட ரீச் வந்து உங்களுக்கு பெட்டராகவே இருக்கும். ஸோ அவ்வளோதான் வந்து இந்த வீடியோ வந்து நம்ம எப்படி ஒரு யூடியூப் வீடியோ அப்லோட் பண்ணி தம்ப்லைன் செட் பண்ணி டைட்டில், டெஸ்கிரிப்ஷன், டேக்ஸ்லாம் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஸோ அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். டாடா.